உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தென்னிந்திய நடிகைகளின் தனக்கென்று தனி மார்க்கெட்டை உருவாக்கி அதில் வெற்றியும் கண்டு வருகிறார் நயன்தாரா. நயன்தாரா தான் தமிழ் சினிமாவின் நம்பர் 1 ஹீரோயினாக வலம் வந்துட்டு இருக்காங்க. தல அஜித்தின் விஸ்வாசம் படத்தில் நடித்திருந்த அவர் அடுத்து தளபதியின் தளபதி 63 படத்துல நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 10க்கும் மேற்பட்ட படங்கள் அவங்க கைவசம் இருக்கு. 34 வயதாகும் இவர் இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலிச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் இருவரும் எப்போது திருமணம் செய்வார்கள் என்கிற கேள்வி ரசிகர்கள் மனதில் நீண்ட காலமாகவே இருக்கு. தற்போது வரை 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள நயன்தாரா 100 படங்கள் என்கிற மைல் கல்லை கடந்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்வேன் என்கிற முடிவுல இருக்காங்களாம். அதனால் திருமணம் நடக்க இன்னும் 3 அல்லது 4 ஆண்டுகள் ஆகும் என சொல்லலாம். இவரது நடிப்பில் அடுத்து ஐரா என்ற படம் வெளியாக இருக்கு. பட வேலைகள் அனைத்தும் முடிவடைந்து சென்சாருக்கு அனுப்பப்பட்ட இந்த படத்திற்கு US சான்றிதழ் கிடைச்சிருக்கு. எல்லா வேலைகளும் முடிவடைந்த நிலையில் படம் மார்ச் மாதம் வெளியாகும் என படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் சரியான தேதி வெளியிடல. அவரது நடிப்பில் அடுத்தடுத்த பல படங்கள் வெளிவர காத்துட்டு இருக்கு. மிஸ்டர் லோக்கல் படமும் மே மாதம் வெளிவர இருக்கு. மலையாளத்திலும் தெலுங்கிலும் சில படங்கள் நடிச்சிட்டு வராங்க. இந்த படங்கள் இந்த வருடத்திலேயே வெளிவரும் என எதிர்பார்க்கலாம். தளபதி விஜய் பாக்ஸ் ஆபீஸ்ல தனக்கென ஒரு மாஸ் காட்டிட்டு வராரு. சர்க்கார் மெர்சல் ஆகிய படங்கள் 250 கோடி வசூல தாண்டி இருக்கு. இந்த 2 படங்களும் அவருக்கு மிகுந்த முக்கியமானதாக இருக்கு. அதே வேளையில் 2 படம் அரசியல் சர்ச்சைகளை சந்திச்சிருக்கு. இதனால் அவரின் மீது ரசிகர்கள் அரசியல் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அவரோ அமைதியா இருக்காரு. தற்போது தனது முழு கவனத்தையும் அடுத்த படத்தில் செலுத்திட்டு வராரு. அட்லியுடன் 3வது முறையாக இணையும் இந்த படத்தின் காட்சிகள் பரபரப்பாக எடுக்கப்பட்டு வருது. அதே வேளையில் அவரின் அடுத்த படத்தை பற்றிய சில தகவல்களும் வெளியாக இருக்கு. அட்லியை தொடர்ந்து அடுத்த படம் யாருடைய இயக்கத்துல இணைவார் என்பதுதான் பலரின் கேள்வியாக இருக்கு. சமீப காலமாக கதைகளை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்காரு தளபதி. தனக்கான மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறதால ஒவ்வொரு படத்தையும் தரமாக தர வேண்டும் என்பதில் குறிக்கோளா இருக்காரு. தளபதி 64 படத்திற்காக பல இயக்குநர்களிடம் கதை கேட்டிருக்காராம். இதுவரை 10 கதைகளை கேட்டிருக்காராம். இதற்கு முன் இது போல ஒரு படத்திற்காக இவ்வளவு கதைகளை கேட்க மாட்டாராம். ஆனால் தற்போது கதைகளை தேர்ந்தெடுப்பதில் மிக தெளிவா இருக்காராம். அடுத்த படத்தின் கதையை தயாரிப்பு நிறுவனம் தேர்ந்தெடுத்துட்டாங்களாம். தளபதி சொன்ன உடனே அதற்கான வேலையில இறங்கி விடுவார்கள் படக்குழு. அடுத்த படத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் மார்ச் மாதம் இறுதியில் வெளிவருமா. அடுத்த படமும் ஒரு கமர்ஷியல் படம் தான் சொல்றாங்க கோலிவுட்டை சேர்ந்தவங்க. மீண்டும் மாசான படத்தை தளபதியிடமிருந்து எதிர்பார்க்கலாம். தளபதி 63 முழுக்க கமர்ஷியல் படம் என படக்குழு ஆரம்பத்திலேயே அறிவிச்சிருந்தாங்க. அதுபோல அட்லியும் திரைக்கதையை செதுக்கியிருக்காரு. இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகி கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் என்பதுல சந்தேகமே இல்ல. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.